வணக்கங்க. நான் தக்காளி குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றிருக்கேன். ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு கருவேப்பிலையை போடுங்க. போட்டுட்டு அதே வதக்கி விட்டுட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. பார்த்திங்களா, இப்படி போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வேகட்டும். உப்பு போடுங்க கொஞ்சம். போட்ட உடனே நல்லா வதங்கிடும். வதங்கின உடனேயும் நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விடுங்க. பார்த்திங்களா, அப்படி நல்லா மசிச்சு விடுங்க. மசிச்சு விட்டுட்டு தண்ணி நல்லா விடுங்க. தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணியை ஊற்றி உப்பு போடுங்க. உப்பு போட்டு கொஞ்சம் சீரகம் போடுங்க. போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம், ஒரு அளவுக்கு தண்ணி. சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள்தூள் கொஞ்சோண்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு இறக்கிருங்க. ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த குழம்பு தான் செஞ்சேன். பிள்ளைகளாம் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் சாப்பிட்டு எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.